இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பெந்தகோஸ்து பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் இந்த மண்ணகத்திலே தன்னுடைய சீடர்களை திடப்படுத்தி விண்ணேற்றம் சென்றதை தான் சென்ற வாரத்திலே ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவாக நாம் கொண்டாடினோம். அவர் சென்ற 10வது நாள் 50வது நாளிலே தூய ஆவியானவரை தன்னுடைய சீடர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் மிக சிறப்பாக அனுப்பிய அந்த ஒரு பெருவிழாவை தான் இன்றைக்கு பெந்தகோஸ்து பெருவிழாவாகவும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெந்தகோஸ்து பெருவிழா வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் குழம்பிய ஒரு நிலையில் இருக்கிறோமோ அப்பொழுது இந்த தூய ஆவியானவர் நம்மீது இறங்கி வருகிற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துவார் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மையமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே தூய ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் நம் உள்ளத்திலும் நம் குடும்பத்திலும் இறங்கி வருகிறாரோ அங்கே குழப்பம் சஞ்சலம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அது மாறி அங்கு உண்மை வெளிப்படும் என்பதைத்தான் இந்த விழா மிக தெள்ள தெளிவாக நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நேரத்திலே நாம் குழம்பி போய் ஒரு நிலையில் இருப்போம். எது உண்மை, எது பொய், அல்லது எது பாதி உண்மை, எது முழுமையான உண்மை, இதெல்லாம் நமக்கு குழப்பம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தூய ஆவியானவருடைய துணையை நாம் நாட வேண்டும். தூய ஆவியானவருடைய துணையை நாடுகிற பொழுது முழு உண்மையை நோக்கி அவர் நம்மை வழி நடத்துவார். அதற்கு ஏராளமான உதாரணங்கள் திருவிவிலியத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு 4 உதாரணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இன்றைக்கு திருத்தூதர் பணியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பணியிலே அந்த அப்போஸ்தலர்கள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்த பிற்பாடு பல மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அவரவருடைய மொழிகளில் அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டார்கள். அப்போது அங்கிருந்த எல்லாருக்குமே ஒரு குழப்பம், இது எப்படி சாத்தியம்? இங்கு இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் யூதர்கள், இவர்களுக்கு எப்படி இத்தகைய ஒரு ஆற்றல் கிடைக்கிறது என்று எல்லாரும் குழம்பி போய் இருந்த வேளையிலே தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தாலும் அவருடைய வருகையினால்தான் இவர்கள் இவ்வாறு பல மொழிகளை பேசுகிறார்கள், அல்லது அவர்கள் பேசக்கூடிய எல்லா மொழியும் நமக்கு புரிகிறது என்பதை அங்கே மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். எனவே தூய ஆவியானவருடைய பிரசன்னம் அங்கு வந்தது என்பதை, அந்த தெளிவு, அந்த முழு உண்மை அவர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்திலே பார்க்கிற போது அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் காட்சி அங்கே தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்ற அந்த மங்கள வார்த்தையை சொன்னபோது இது எப்படி நிகழும்? அதை பார்த்தவுடன் மாத்திரத்திலேயே அன்னை மரியாள் அங்கே கலக்கம் உறுகிறாள். எது உண்மை என்பது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழல். இது எங்கனமாகும்? நான் இன்னும் திருமணமாகாதவள், நான் கணவனை அறியேனே என்று அங்கே குழம்பி போய் இருக்கிற வேளையிலே தான் தூய ஆவி மீது வரும் உன்னதருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்க போகக்கூடிய குழந்தை தூயது, அவர் இறைமகன் எனப்படுவார் என்ற செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தால் தான் எல்லாம் நடைபெறும் என்பதை அங்கே உணர்ந்தபோது அதுவரை குழப்பமாக இருந்த அன்னை மரியாள் தெளிவு பெறுகிறார்கள், முழு உண்மையை நோக்கி வழி நடத்தப்படுகிறார்கள். அதையெல்லாம் தெரிந்த பிற்பாடு உடனடியாக அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, ஆகட்டும், இதோ நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெளிவான ஒரு சிந்தனையோடு மீட்பின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு அன்னையாக நாம் பார்க்கிறோம். எனவே தூய ஆவியானவருடைய பிரசன்னம் அங்கு வந்தபோது அங்கே தெளிவு பெருக்கிறது. அந்த தெளிவின் வழியாக மீட்பின் திட்டத்திற்கு தன்னை அன்னை மரியாள் தயாரித்து கொள்கிறார்கள்.
அதே போல மூன்றாவது ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால் மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரத்திலே அங்கே யோசேப்பும் குழம்பிய ஒரு நிலையில் இருக்கிறார். தனக்கு திருமணம் செய்து மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த பெண் அங்கே கருவுற்றிருக்கிறாள். இவரை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது இவர் நடத்தை கட்டவளா, இவரை என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு குழப்பம் அங்கே தூங்கி கொண்டிருக்கிற போது மீண்டும் கடவுளுடைய அந்த ஆவியானவர் அவருடைய கனவிலே வானதூதர் வழியாக தோன்றி அங்கே தெளிவை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தெளிவு! நீ அங்கே அந்த பெண்ணை எதுவும் செய்ய வேண்டாம், ஏனென்றால் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால். எனவே பிறக்க போகக்கூடிய குழந்தை தூயது, இறைமகன் என்ற செய்தி மீண்டும் அங்கே கனவிலே அங்கே யோசேப்புக்கு தெளிவுபடுத்திய பொழுது தூய ஆவியானவருடைய பிரசன்னம், தூய ஆவியானுடைய வழிநடத்தல் அங்கே இருக்கிற வேளையில் அதுவரை குழம்பி இருந்த யோசேப்பு கனவிலிருந்து எழுந்து தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, மீட்பின் திட்டத்திலே அன்னை மரியாளுடைய பங்கு என்னென்ன, அவருக்கும் இந்த திருக்குடும்பத்திற்கும் என்னுடைய பங்கு என்ன என்பதையெல்லாம் அவர் உணர்ந்தவராக அந்த நொடி பொழுதிலிருந்து அன்னை மரியாளை மிக கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தார் என்பதை நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. இப்படி எங்கெல்லாம் குழம்பிய ஒரு நிலையில் மக்கள் இருக்கிறார்களோ, தூய ஆவியானவருடைய வருகை பிரசன்னம் அங்கு வருகிற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி வழி நடத்தக்கூடிய ஒரு ஆவியானவராக இருக்கிறார். அதே போல தொடர்ந்து நாம் வாசிக்கிற வேளையிலே இயேசுனுடைய பணிவாழ்வு, இயேசுனுடைய பணிவாழ்விலே ஒரு சிலர் திருமுழுக்கு யோவானை நீர்தான் மெஸ்ஸியாவா, வரக்கூடிய உண்மையான இறைவாக்கினர் மெஸ்ஸியா நீதானா என்ற கேள்விகளை எல்லாம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள். பலமுறை அவர் தன்னை நான் இல்லை என்று மறுதளிக்கிறார். கடைசியிலே யோர்தான் ஆற்றிலே அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் இயேசு அவரிடத்திலே சென்று ஞானஸ்நானத்தை பெறுகிற பொழுது தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது இறங்கி வருகிறார். அப்பொழுதுதான் திருமுழுக்கு யோவானும் இவர்தான் உண்மையான மெஸ்ஸியா என்பதை கண்டுகொண்டு, அதுவரை குழம்பிய ஒரு நிலையில் இருந்த அவர், ஏற்கனவே நாம் பார்க்கிறோம், ஒரு முறை தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் இயேசுவிடத்திலே அனுப்பி வரக்கூடியவர் நீர்தானா, இன்னும் அல்லது வேறு யாரையாவது நான் எதிர்பார்க்க வேண்டுமா என்ற ஒரு குழப்பத்தில் தான் திருமுழுக்கு யோவானும் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தூய ஆவியானவர் யார் மீது இறங்கி வருவதை காண்பீரோ அவரே உண்மையான மெஸ்ஸியா, கடவுளுடைய மகன் என்பதை அவர் அறிந்த பிற்பாடு அந்த தூய ஆவியானுடைய வருகை திருமுழுக்கு யோவானுக்கு தெளிவு கிடைக்கிறது. எனவே அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், இனி அவருடைய இறையாட்சி பணி இந்த உலகத்திலே தொடர வேண்டும் என்று சொல்லி தன் மறைந்த ஒரு வாழ்க்கையை திருமுழுக்கு யோவான் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் பிலாத்தின் முன்னிலையில் ஆண்டவர் இயேசு அங்கே விசாரிக்கப்படுகிறார். உண்மையா அது என்ன என்ற அந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மனைவி தான் கனவிலே கண்ட அந்த செய்தியை அங்கு பிலாத்துக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த நீதிமானினுடைய காரியத்தில் நீ தலையிட வேண்டாம், ஏனால் அவர் பொருட்டு இன்றைக்கு நான் மிக துன்புற்றேன் என்று சொல்லி பிலாத்துக்கு செய்தியை அனுப்பிய பொழுது அங்கே பிலாத்து அதுவரை உண்மையா அது என்ன என்று கேட்ட அவன் மீண்டுமாக இங்கு யாரை விடுதலை செய்ய வேண்டும், இந்த பரபாவையா அல்லது மெஸ்ஸியா என்னும் இயேசுவையா? அதுவரை மெஸ்ஸியா என்ற வார்த்தையே அவனுடைய வாழ்வில் வார்த்தை அவனுடைய வாயில் வந்தது கிடையாது. தன்னுடைய மனைவி செய்தி அனுப்பிய பிற்பாடு அங்கே அவர் தெளிவு பெறுகிறார், இவர் கடவுளுடைய திருமகன் மெஸ்ஸியா, இவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை மீண்டும் மக்களை பார்த்து கேட்பதை பார்க்கிறோம். ஆக எங்கெல்லாம் மக்கள் குழம்பிய நிலையில் எது உண்மை எது பொய், எது அங்கு பாதி உண்மை எது முழுமையான உண்மை என்று குழம்பிய ஒரு நிலையில் இருக்கிற வேளையிலே தூய ஆவியானவர் யார் யார் மீதெல்லாம் இறங்கி வருகிறார்களோ அங்கே அவர் முழு உண்மையை நோக்கி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு தெளிவு கொடுப்பதை நற்செய்தியிலே பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய பெந்தகோஸ்து பெருவிழா, அவருடைய தூய ஆவியானுடைய வருகையை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் கூட பல நேரத்திலே குழம்பி போயிருக்கலாம். குழம்பிய நிலையில்
பல்வேறு நண்பர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பிரசன்னம் ஆலயத்திலே வந்து அமர்ந்து தூய ஆவியானவரை நோக்கி ஜெபித்து, ஆவியானவரை என்னில் எழுந்தருளி வாரும், உம்முடைய ஞான கதிர்களை என்னிலே வளர செய்யும், அதன் வழியாக என் முன் இருக்கக்கூடிய இந்த குழம்பிய நிலையை தெளிவுபடுத்தும் என்று நாம் ஜெபிக்கிற போது அதே தூய ஆவியானவர் முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா குழப்பங்களையும் அவர் மாற்றி உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பெந்தகோஸ்து பெருவிழா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு உறுதி பூசுதல் பெருவிழாவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த உன்னதமான தூய ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற போது எல்லா ஆசிரும் அருள் வரங்களும் நாம் பெறுவோம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் தேர்வுகளுக்கெல்லாம் செல்கிற வேளையிலே அப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஜெபிப்பது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் ஜெபிக்கிற பொழுது அவருடைய ஏராளமான வரங்கள், கனிகள், கொடைகள் அது எல்லாமே நமக்கு நிறைவாக அளிக்கப்பட்டு தெளிவான ஒரு சிந்தனை தேர்வு நாட்களில் நமக்கு கிடைக்கும் என்பதை பிள்ளைகளும் மறந்து போகக்கூடாது. எனவே பெற்றோராகிய நாம் இந்த காரியத்தை பிள்ளைகள் மத்தியிலே நாம் அதிகமாக வலியுறுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் குழம்பிய நிலையில் தூய ஆவியானவருடைய துணையை நாடி தெளிவான முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்டு அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.